அகிலா பிரகாசம் கார்டனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி எங்கள் கார்டனில் ஒரு டீப் க்ளீனிங் பண்ணலாம்னு இருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா க்ளீனிங் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் கார்டனில் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கார்டனில் வீக்லி ஒன்ஸோ அல்லது இலைதழைகள் பூக்களை அதிகமாக உதிர்ந்திருந்தாலோ நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் இது டீப் க்ளீனிங்கிறது வருஷத்தில் ஒரு 2 அல்லது 3 தடவை நம்ம பண்ணிட்டா நம்ம டெரஸ்க்கு ரொம்ப நல்லது. இது எப்போவெல்லாம் பண்ணலான்னா பிஃபோர் ரெய்னி சீசன், அதாவது மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மே மாதம் எண்ட்லேயோ அல்லது ஜூன் ஃபர்ஸ்ட்லேயோ ஒரு தடவை பண்ணலாம். அடுத்து ஆஃப்டர் ரெய்னி சீசன் டிசம்பர் எண்டில் ஒரு க்ளீனிங் ஒர்க் பண்ணிட்டோன்னா கார்டன் எப்போவுமே சுத்தமாக இருக்கும். நம்ம டெரஸும் அவ்வளோவா பாதிக்கப்படாது. இப்போது மழைக்காலம் முடிஞ்சிருச்சு. இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்தே எங்கள் ஊர்லெலாம் மழை இல்லை. இந்த நேரம் நம்ம க்ளீன் பண்ணிடலான்னு தான் இன்றைக்கி ஒர்க் ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், கம்பளிப்புழு. இந்த மழைக்காலத்தில் எங்கள் கார்டனில் நிறைய கம்பளிப்புழு தொல்லை இருந்தது. மழையில் செடிகளும் நல்ல ஆரோக்கியமாக அடர்த்தியாகவும் வளர்கிறதுனால இந்த புழுக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிருச்சு. இந்த மாதிரி நமக்கு டீப் க்ளீனிங் பண்ணுறப்போ செடிகளில் இருக்கிற புழுக்களையும் நம்ம பார்த்து காலி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த பெஞ்சில் நான் மேக்ஸிமம் இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது சுவரோரம் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயில் குறைவாக தான் படும். அதனால் இந்த பக்கம் பூராமே அழகு செடிகள். இப்போ இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறேன். பொதுவாக இந்த க்ளீனிங் பண்ணுறப்போ பார்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு பண்ணிடுறது நல்லது. இந்த மலையில் நிறையா உதிர்ந்த இலைதழைகள், பாட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் நிறையா கரைஞ்சி வெளியேறி இருக்கும். அது எல்லாமே நம்ம செடி தொட்டிகளுக்கு நடுவில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோன்னா தரையில் ஈரப்பதம் அதிகமாக இருக்காது. இப்போ ஃபுல்லாகவே இந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பார்ட்ஸை எங்கெங்கே அடுக்கணுமோ நம்ம அடுக்கி வச்சுட்டு அடுத்த ஏரியாவை நம்ம க்ளீன் பண்ணலாம். பொதுவாக நம்ம கார்டனில் செடிகள் வைக்கிறப்போ லைன் பை லைனாக வச்சிட்டோன்னா நல்லது. அப்போ தான் நம்ம ஒரு ரோவில் இருக்கிற செடிகளையும் நகட்டி வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடி பார்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ணலாம். மொத்தமாக எல்லா பார்ட்டுமே ஒரு இடத்துல அடுக்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுங்கிறது டெரஸில் நமக்கு அவ்வளோவா இடம் இருக்காது. பாருங்கள், இப்போ பெஞ்சில் முடிஞ்சு அங்கே பார்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிடலாம். அடுத்து இந்த ரோ கீழே ஒரு ரோவில் வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ண போகிறேன். அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த லைனுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ரோ பை ரோவாக லைன் பை லைனாக வச்சுருந்தோன்னாலே நமக்கு கார்டன் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். க்ளீனிங் ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு கார்டனுக்குள்ளே நடக்கிறதுக்கு தேவையான பாதைகளும் நல்ல வசதியாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் இருந்த செடிகள் எல்லாமே எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ அந்த ஏரியாவை க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒவ்வொரு லைனாக தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. மண் இலை எதுவுமே இல்லை. இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இதெல்லாமல் வீடு கட்டுறப்ப வேஸ்ட்டான கல், அதெல்லாம் இந்த மாதிரி கீழே சிரட்டையோ அல்லது கல் வச்சோ இந்த மாதிரி பலகை மாதிரி வச்சு அது மேலே தான் பெரும்பாலும் பாட்டெல்லாம் வச்சுருக்கேன். அப்படி வைக்கிறப்போ நம்ம டெரஸ் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ இந்த ஏரியா க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சு. இப்போ பார்ட்ஸ் நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி எடுத்து அடுக்கி வச்சுட்டு அடுத்த ஏரியாவை க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம கார்டன் எப்போவுமே நீட்டாக இருக்கும். பூச்சி தொந்தரவு அதிகமாக இருக்காது. அங்கங்கே இலைகள் சேர்ந்து இருந்ததுன்னா நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறப்போ அந்த இலைகள் ஈரப்பதமாகவே இருந்துகிட்ருக்கும். அப்படி ஈரமாக இருக்கிறப்ப தான் அதில் சங்குப்பூச்சி, இந்த மரவட்டை, அடுத்ததாக நத்தை இதெல்லாம் அதிகமாக உற்பத்தியாக ஆரம்பிக்கும். அதோட எறும்பு தொல்லையும் அதிகமாக இருக்கும். அதனால் கார்டனை இந்த மாதிரி இலைதழைகள் அங்கங்கே சேராமல் பார்த்துக்கிறணும். நம்ம காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் இலைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மூலையில் சேர்ந்துட்ருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் சேர விடாமல் அப்பப்போ பெருக்கி சுத்தம் பண்ணிடுறது நல்லது. பொதுவாக கார்டனில் நம்ம கார்டனுக்கு வர்றப்ப இந்த மாதிரி பழுத்து காஞ்ச இலைகள் பூக்களை அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறதே நம்ம கார்டன் சுத்தமாக இருக்கும். ப்ரூனிங் ஒர்க் மேக்ஸிமம் செப்டம்பர் அக்டோபரில் பண்ணியிருப்பீங்க. இப்போவும் கூட ஒரு சில செடிகள் கட் பண்ணி விட வேண்டியது இருந்தால் பண்ணிடலாம். அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு குளிர்காலங்கிறதுனால அது சீக்கிரமாக தழைஞ்சு வந்துடும்.
மேக்ஸிமம் ப்ரூனிங் ஒர்க் வந்து சம்மரில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஹைட்டாக போயிருந்த செடிகள் இருந்தால் இந்த டைமில் நீங்கள் கட் பண்ணி விடுங்க, சீக்கிரமே தழைஞ்சு வந்துடும். இந்த இடத்துல கட் பண்ணி விட்டாலே அடுத்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து இந்த செடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதை இந்த டிசம்பருக்குள்ளே பண்ணுங்கள். இப்போ அந்த ஏரியா முடித்து இங்கே வந்திருக்கேன். இது ஃபுல்லுமே காய்கறி செடிகள், கீரைகள் வச்சுருக்கிற ஏரியா. பொதுவாக கீரை காய்கறிகளுக்கு வந்து நான் க்ரோ பேக் தான் யூஸ் பண்ணுறேன். மற்ற அழகு செடிகள், பூச்செடிகள், ரொம்ப நாள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய செடிகள், இந்த மரக்கன்றுகள், இது எல்லாமே பாட்ஸில் தான் வச்சுருப்பேன். க்ரோ பேக்ஸை வந்து நேரடியாக தரையில் வைக்கிறது இல்லை. பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது மரப்பலகைகளோ அல்லது கடப்பாக்கல், மார்பிள் கல், ஏதாவது நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற கல்லுகளை கீழே ஸ்டாண்டு மாதிரி வச்சு அது மேலே தான் க்ரோ பேக் வச்சுருக்கேன். அந்த மாதிரி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா பாட்ஸை வந்து நேரடியாக தரையில் வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை, பாட்டுக்கும் தரைக்கும் இடையில ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றுறப்ப சீக்கிரமே காஞ்சிரும். ஆனால் நீங்கள் க்ரோ பேக்கை நேரடியாக தரையில் வச்சு பாருங்கள், எவ்வளோதான் சம்மர் சீசனாக இருந்தாலும் அந்த பேக் இருக்கிற இடத்துல ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம டெரஸ்க்கு வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்கிறதுனால மேக்ஸிமம் க்ரோ பேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கல்லில் வச்சுருக்கேன். பேக் அடுக்கிறப்பயே இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கிட்டோன்னா உள்ள இதெல்லாம் பெருக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே 2க்கு 5 அடிங்கிற அளவில் இருக்கிற கடப்பாக்கள் வாங்கி வச்சுருக்கேன். வேஸ்ட்டாக இருந்த மரப்பலகைகள் எல்லாமே ஸ்டாண்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முடியும்னா இரும்பில் கூட ஸ்டாண்டு வந்து பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாட்ஸை வந்து இதில் வைக்கிறப்போ நமக்கு பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. எந்த இடத்துலையும் எந்த இலைதலை குப்பைகள் இல்லாமல் சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம கார்டனுக்கு வர்றப்போ காஞ்ச இலைதலை, பூக்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்பப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு விதைக்கு வேணும்னா விடுங்க, இல்லைன்னா பூ உதிர்ந்தப்புறம் அதை கட் பண்ணிடுறது நல்லது. தேவையில்லாமல் அதுக்கும் சத்துக்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். இதெல்லாம் அப்பப்போ நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாலே கார்டன் வந்து சுத்தமாக இருக்கும். இப்போ இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பூச்செடிகள், கொஞ்சம் அழகு செடிகள் இருக்குது. இப்போ இதை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இதை மேக்ஸிமம் வேஸ்ட்டான கல் தான் கீழே வச்சுருக்கேன். அதுக்கு ஸ்டாண்டாக மரக்கட்டை, அப்புறம் வந்து இந்த தேங்காய் சிரட்டை இதெல்லாம் வச்சு அது மேலே அந்த கல் வச்சு அது மேலே தான் பாட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்படி வைக்கிறதுனால நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. க்ளீன் பண்ணுறப்போ நல்லா அந்த ஸ்டாண்டுக்குள்ளேலாம் இலைகள் காற்றுக்கு உள்ளே போயிருக்கும், மண்ணும் இருக்கும். எல்லாமே பார்த்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோன்னா ஈரப்பதம் வந்து கார்டனில் எப்போவும் இல்லாமல் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றிட்டு வந்தாலுமே சீக்கிரமே தரை வந்து காஞ்சிரும். பொதுவாக காய்கறி செடிகளுக்கு க்ரோ பேக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா அந்த பலன் முடிஞ்ச அப்புறம் அந்த செடிகளை வந்து காலி பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் விதை போட்டு புதுசாக உருவாக்குறதுனால க்ரோ பேக்ஸே அதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த நிரந்தரமாக இருக்கிற செடிகளுக்கு மேக்ஸிமம் பாட் யூஸ் பண்ணுங்கள். சிமெண்ட் பாட்டோ அடுத்து மண் செஞ்ச பாட்டோ யூஸ் பண்ணுறப்போ அது அதிக வெயிட்டாக இருக்குது. பிளாஸ்டிக் பாட் தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நகர்த்தி வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரேட்டுமே ரீசனபிளாக இருக்குது. மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பாட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கார்டனிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு ஹெல்ப்பர்ஸும் வச்சுக்கிறதில்ல. செடி வைக்கிறது, மண் கலவை போடுறது, பூச்சி விரட்டி தெளிக்கிறது, அடுத்து உரம் வைக்கிறது, தண்ணி டெய்லி விடுறது எல்லாமே நானே தான் பண்ணிக்கிடுவேன். அதில் தான் எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கார்டன் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது ஒரு யோகா தியானம் மாதிரி என்னுடைய ஃபுல்லு கவனமாக அது மேலே தான் இருக்கும். அந்த நேரம் ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். நம்ம உடம்புக்கும் ஒரு எக்ஸசைஸ் ஆகிடுது. அதனால் மேக்ஸிமம் கார்டன் ஒர்க்கை நம்மளே பண்ணிக்கிட்டால் நல்லது. இந்த குப்பைகள் எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே நம்ம கம்போஸ்ட் பின்னில் போடலாம். மக்கி மறுபடியும் நம்ம செடிகளுக்கே உரமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு 2 அல்லது 3 தடவை நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதும். உங்கள் டெரஸ் வந்து சுத்தமாக இருக்கும், எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும்.
இப்போது ஃபுல்லாக பெருக்கி முடிச்சாச்சு. பாருங்கள், இது 2க்கு 5 அடி கடப்பாக்கல் வாங்கி ஹாலோ பிளாக்ஸ் கல் வச்சு அது மேலே வச்சுருக்கோம். ஃபுல்லுமே க்ரோ பேக்ஸ் ஃபுல்லுமே இந்த கல்லில் தான் வாங்கி வச்சுருக்கேன். இது இரும்பு ஸ்டாண்டு கூட பண்ணி வைக்கலாம், இல்லை விலை குறைஞ்சி இருக்கிற மரப்பலகைகள் வச்சு கூட நீங்கள் வைங்க. இப்போ இந்த இதெல்லாமே கம்போஸ்ட் பின்னுக்கு போயிடும். பாருங்கள், இது இலை மக்கு உரம் தயாரிக்கலாம், இல்லை மண்புழு உரம் தயாரிக்கிறப்ப அதுக்கு போடலாம். காய்கறி கழிவு கம்போஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக என்னோடய கார்டன் க்ளீன் ஆயிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சுத்தமாக பராமரிக்கிறப்போ நம்ம டெரஸும் நல்லாயிருக்கும். நம்ம கார்டனுக்கு வர்றதே ஒரு மன அமைதிக்காக வர்றோம். அப்போது நமக்கு குப்பைகள் இல்லாமல் சுத்தமாக இருந்தால் நமக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும். காய்ச்சி முடிஞ்ச செடிகளை காலி பண்ணுறப்போ அங்கங்கே அப்படியே போடாமல் உடனே அதை எல்லாமே சுத்தம் பண்ணி கம்போஸ்ட் பின்னில் சேர்க்க வேண்டிய இலைகளை சேர்த்துருங்க. நோய் தாக்குன இலைகளை கம்போஸ்ட் பின்னில் மேக்ஸிமம் சேர்க்க வேண்டாம். இப்போ என்னோடய கார்டனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் பார்ட்ஸ் ஓரளவு அடுக்கி வச்சுருக்கேன். இன்னும் இடம் மாற்றி வைக்கிறதா இருந்தாலும் நம்ம விருப்பம் போல் வச்சுக்கலாம். இப்போது எனக்கு செடிகள் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு ஃப்ரீயாக வச்சா தான் காற்றோட்டம் நல்லா செடிகளுக்கு கிடைக்கும், பூச்சி தொந்தரவும் குறையும். அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா என்னோடய கார்டன் க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.